ஐநாவின் பாலியல் வன்முறை அறிக்கை. அனுர அரசாங்கம் மௌனம் காப்பது ஏன்? ஸ்ரீதரன் எம்பி காட்டம். புதிய அரசாங்கம் பழைய பாதையிலேயே பயணிக்கின்றதா? ஈரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கை உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற பாலியல் வன்முறைகள் குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையகத்தின் அண்மை கால அறிக்கை தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் காட்டும் மௌனத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் கடுமையாக விமர்சித்துள்ளார். போர்க்கால பாலியல் வன்முறைகள் முறையான மற்றும் திட்டமிடப்பட்ட ரீதியில் பாதுகாப்பு படையினரால் முன்னெடுக்கப்பட்டதாக ஐநா அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள போதிலும் புதிய அரசாங்கம் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பதிலோ அல்லது நடவடிக்கையோ எடுக்காமல் மௌனம் காப்பதாக அவர் சாடியுள்ளார். நீதி வழங்குவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள சித்திரவதைகள் மற்றும் பாலியல் கொடுமைகளுக்கு பொறுப்பானவர்கள் மீது விசாரணை நடத்த தவறிவிட்டதாக ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்கள் அறிக்கை கிடைக்கவில்லை என கூறும் அதே வேளை பாதுகாப்பு அமைச்சு ஐநாவின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அடியோடு மறுத்துள்ளது. போர்க்காலத்தில் இடம்பெற்ற பாலியல் வன்முறைகள் தற்செயலானவை அல்ல, அவை அரசு பாதுகாப்பு படையினரால் திட்டமிட்டு மற்றும் பரவலான முறையில் முன்னெடுக்கப்பட்டவை என்று அறிக்கை கூறுகின்றது. இந்த அறிக்கை 1985 முதல் 2024 ஆண்டு வரையிலான நீண்டகால பகுதியை உள்ளடக்கியது. குறிப்பாக 2024 ஆண்டிலும் இத்தகைய சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் மட்டுமன்றி ஆண்களும் இத்தகைய வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். இது ஒரு போர் குற்றம் அல்ல, மனித நேயத்திற்கு எதிரான குற்றமாக அமையலாம் என அறிக்கை எச்சரித்துள்ளது. நீதி வழங்குவதாக உறுதியளித்த அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் இந்த அறிக்கையை முழுமையாக புறக்கணிப்பதாக ஸ்ரீதரன் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் இந்த அறிக்கை தமக்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்கவில்லை என கூறி வருவதை சிவில் அமைப்புகள் பொறுப்பேற்ற செயல் என விமர்சித்துள்ளன. ஐநா அறிக்கைகளை அரசிற்கு வழங்கும் முதன்மை தொடர்பாளராக விளங்கும் வெளிவிவகார அமைச்சு இந்த விடயத்தில் மௌனம் காப்பது அல்லது நிர்வாக ரீதியாக தாமதப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச படையினரால் இழைக்கப்பட்ட வன்முறைகளை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களிடம் அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என பொறுப்பு கூற வேண்டும். தவறும் பட்சத்தில் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ராணுவ அதிகாரிகள் மீது சர்வதேச ரீதியான சொத்து முடக்கம் மற்றும் பயண தடைகளை விதிக்க வேண்டும் என மனித உரிமை கண்காணிப்பகம் மற்றும் சர்வதேச நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன. சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறை தொடர்பில் கட்டளைகள் வழங்கிய அதிகாரிகள் உட்பட அனைவர் மீதும் சுயாதீனமான விசாரணை நடத்தப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் போன்ற சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். குற்றவாளிகளுக்கு எதிராக பயண தடைகள் மற்றும் சொத்து குவிப்பு தடைகளை சர்வதேச நாடுகள் விதிக்க வேண்டும் என அறிக்கை பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அனுர அரசாங்கம் இந்த அறிக்கை தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை இதுவரை தெளிவாக வெளிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு படையினருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் தென்னிலங்கை வாக்காளர்கள் மற்றும் ராணுவ தரப்பினரின் அதிருப்தியை சந்திக்க நேரிடும் என அரசாங்கம் அஞ்சுகின்றது. மறுபுறம் ஐநா மனித உரிமைகள் பேரவை மற்றும் சர்வதேச நாடுகள் இலங்கைக்கு வழங்கும் பொருளாதார உதவிகளை மனித உரிமைகள் மேம்பாட்டுடன் இணைத்து பார்க்கின்றன. புதிய அரசாங்கம் பழைய பாதையிலேயே பயணிக்கின்றதா என்பதே ஸ்ரீதரன் எம்பியின் பிரதான குற்றச்சாட்டாகும். போர்க்கால குற்றங்களை மூடி மறைப்பதன் மூலம் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட மாற்றம் என்பது ஒரு ஏமாற்று வேலை என அவர் வாதிடுகின்றார். இந்த அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் உத்தியோகபூர்வ பதிலை விரைவில் வழங்க வேண்டும் என சிவில் அமைப்புகள் அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இந்தியா பொதுவாக இலங்கையில் உள்நாடு விவகாரத்தில் நேரடி தலையீட்டை தவிர்த்தாலும் இலங்கை மக்களுக்கான நீதி, அமைதி மற்றும் கௌரவம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற தனது பாரம்பரிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வருகின்றது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் போன்ற அமைப்புகள் இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறினால் வெளிநாடுகள் சர்வதேச நியாயாதிக்கம் மூலம் குற்றம் சாட்டப்பட ராணுவ அதிகாரிகள் மீது தங்கள் நாடுகளில் வழக்கு தொடர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன. அரசாங்கம் இந்த அறிக்கையை தொடர்ந்து புறக்கணித்தால் அது சர்வதேச அரங்கில் இலங்கையின் நட்பெயரை மேலும் பாதிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அனுர அரசாங்கம் தென்னிலங்கை மக்கள் ஆதரவை இழக்க விரும்பாமல் ராணுவத்தை பாதுகாக்கவே முயற்சிக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அடுத்த கூட்டத்தொடரில் இந்த மௌனம் இலங்கைக்கு பெரும் பின்னடைவை தரும் என்பது சந்தேகம் இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன்.